இவ்வளவு பேசுறாங்களே, ஜும்மாவில் ரசூல்லா எங்காவது 2 பாங்கு சொன்னாங்களாங்க, அஜரத்து 2 ஆதாரத்தை அள்ளி போடுகிறது கேட்டிருக்கலாம்ல நீங்க. அப்ப சொல்லியிருப்பாங்கல்ல. இருந்தா நாங்க சொல்லாமலாம் இருக்க போறோம், வச்சுட்டா வஞ்சம் பண்ண போறோம்னு ஆலிம்சா சொல்லியிருப்பாங்க. நீங்களும் திருந்திருப்பீங்க. சரி ஆலிம்சா அதெல்லாம் தூர விடுங்க, ஆலிம்சா சகர் பாங்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு இருக்கு ஆலிம்சான்னு கேட்டா சொல்ல போறாங்க. நீங்க கேட்டு மாத்துங்களேன், உடனே ஒற்றுமை வந்துரும்ல. நம்ம அனைவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி பாங்கு சொல்றோம், 5 வேளையிலையும் ஒரே மாதிரி பாங்கு சொல்றோம். அது மட்டும்தான் ஒற்றுமை. ஏன் தெரியுமா? அது நபிகள் நாயகம் சொன்னதை நாங்களும் செய்கிறோம், அந்த நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று நீங்களும் செய்றீங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று ஏற்றுக்கொண்டதால் நம் இருவர்களிடத்திலும் ஒரே கருத்து இருக்கிறது, ஒரே செயல் இருக்கிறது. ஆனால் நபிகளார் சொல்லாதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதால் 2 பேரும் வேறுபட்டு இருக்கிறோம். அதற்குத்தான் உங்களை சத்தியத்தில் சங்கமிச்சு வாங்க, ஒற்றுமை நடக்கும்னு சொல்றோம்.